ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் உங்கள் கரகோஷத்துடன். என் பெயர் பிரஜ்வல் ராஜ். எங்கள் அப்பா எப்பயுமே எங்கேயா வெளியிலே தான் இருப்பார், வீட்டுக்குள்ளேயே வரவே மாட்டார். அது என்னன்னே தெரில, இது ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுனாலே போயிட்டே இருப்பார், வீட்டில் எங்களோட டைம் ஸ்பெண்ட் மாட்டார். அது ஒரு பெரிய சவால் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா, அவர் வேலை வைக்கும்போது நானும் வேலை செய்யணும். நான் உட்காந்தாலே அது ஒரு பெரிய அதிசயமே அது வீட்டில். செகண்டு, நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அப்பா எங்கேருந்து ஓடி வருவாருன்னே தெரியாது. என்னடா வீட்டில் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை, அம்மாவுக்கு போய் உதவி செய்கிறது தானே வேலை, சும்மா உட்காந்து டிவியே பார்த்துட்டு இருக்கேன்றாரு. செகண்டு, இந்த டிஆர்டின்னு சொன்னாங்க ஸ்கூலில், அது என்னன்னே தெரில. எப்பயாச்சும் மேம் வரலனாலே அதிசயம். ஆனால் மற்ற மேம்கிட்ட சொல்லி ஒரு டிஆர்டி பேப்பரே எவ்வளோ பெருசு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது எழுதுறதுக்குள்ளே தலையை வடிச்சிடும். அவ்வளோதான். மிக சிறப்பாக பேசிய பிரஜ்வல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சொல்லிதான் பாருங்களேன், சொல்றது வேணா ஈஸி. பெற்றோர்களே, உங்கள் மனைவிக்கு நீங்க தான் வேலை செஞ்சு பாருங்களேன். செய்யலன்னு உங்க பிள்ளைங்களை திட்டுறீங்க, செஞ்சு பாருங்களேன், அப்பதான் தெரியும் அதோட கஷ்டம் என்று மறைமுகமாக பெற்றோர்களை தாக்கிவிட்டு சென்ற பிரஜ்வல் ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக நம்முடைய உரையாற்றி வருகிறார் சுசீந்திரன். அவர்களை மேடைக்கு வருமாறு உங்கள் கரகோஷத்துடன் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். தலைப்பு சவால்கள். என் பெயர் சி சுசீந்திரன். அரசு உயர்நிலைப்பள்ளி கெங்லேரியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனது உரையை. நான் ஒரு அரசு பள்ளி மாணவன். நான் படிக்கும் பள்ளியில் நிறைய போட்டிகள் நடைபெறும். அதில் நான் முதல் பரிசினை பெற சில சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. நான் படிக்கும் போதெல்லாம் என்னுடைய நண்பர்கள் எனக்கு படிக்க விடாமல் தடுப்பார்கள். இருந்தாலும் நான் விடாமுயற்சியால் நான் படித்து பல்வேறு போட்டிகளிலும் அனைத்து போட்டிகளிலும் முதலிடம் பெற்றேன். இதுவே பெரிய சவாலாகும். அனைத்து பரிசு போட்டிகளிலும் நான் தவறாமல் கலந்து கொள்வேன். சிறிய மீனை பிடிக்கும் துணிவு பெரிய மீனை பிடிக்க உதவும் என்ற பொன்மொழிக்கேற்ப நீயாக செய், சுதந்திரமாக நில், யாரையும் எதிர்பார்க்காதே என்ற பெற்றோரின் சொல்படி கேட்டு நான் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.